ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார் ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். அமைச்சர்கள் துரைமுருகன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்பு. மார்ச் மாதம் ஒப்பந்தம் போடப்பட்டு 6 மாதத்தில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டில் கூடுதல் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை. உங்களுடைய நிறுவனங்கள் மூலமா கூடுதல் முதலீடுகளை நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்ம மறுக்கிறது செய்வதா? ஏன்னா உங்க கடமை அது. ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்க மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம். இது உங்களுடைய மாநிலம். நான் அடிக்கடி குறிப்பிடுவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குறது கூடுதல் மகிழ்ச்சி. நாமக்கல்லில் பிடிபட்ட கொள்ளையர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு. கொலை முயற்சி, மிரட்டல், பயமுறுத்தல், தாக்குதல் என்று 6 பேர் மீதும் தனித்தனியாக வழக்கு பதிவு. நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் மகாராஷ்டிராவிலும் கொள்ளையில் ஈடுபட்டது அம்பலம். 60 முதல் 70 பேர் கொண்ட குழுவினர் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாமக்கல் ஏடிஎம் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள 4 தனிப்படைகள் அமைப்பு. மேவாட் குழுவுக்கு தொடர்பு என்பதால் ஒரு தனிப்படை ஹரியானா விரைகிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜமால்தீன் சகோதரர் ஜாவுல் கான் நாமக்கல் வருகை. வெப்படை காவல் நிலையத்தில் விவரங்களை கேட்டறிந்தனர். சென்னை மாநகராட்சியின் 6% சொத்து வரி உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தல். ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. மூச்சு திணறல் காரணமாக 4 ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சாத்தூர் பட்டாசு தீ விபத்தில் 4 மணி நேரத்திற்கு பிறகு தீயை அணைக்கக்கூடிய பணி தொடக்கம். ஆலை வளாகத்தில் இருந்து 40 குடியிருப்புகள் இடிந்து சேதம். தமிழக வெற்றிக்கழக மாநாடு தொடர்பான பல்வேறு அறிவுரைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்க பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு விஜய் உத்தரவு. இன்று சென்னையிலும் நாளை டெல்டா மாவட்டங்களிலும் ஆலோசனை. தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் பெற்றதாக புகார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு. விக்கிரவாண்டி அருகே தீப்பிடித்து எரிந்த பார்சல் லாரி. 4 பைக்குகள் உட்பட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். கடலூரில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. நெல்லிக்குப்பம், திருப்பாத்திரி, புலியூர், திருவந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை. கோவை நகரில் கல்லூரி மாணவர்கள் அறையெடுத்து தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் மாநகர போலீசார் திடீர் சோதனை. போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா என்று விசாரணை. காஞ்சிபுரத்தில் இன்று திமுக பவள விழா பொதுக்கூட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமி விவரம் என்ன? நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் நேற்று காலை
மேவாட் கொள்ளையர்கள் 6 பேர் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 7 பேர் வந்த நிலையில் ஒருவர் என்கவுண்டர் முறையில் கொல்லப்பட்டார். ஒருவர் காயமடைந்திருக்கிற நிலையில் அவர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் 5 பேரிடம் தொடர்ச்சியாக விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. சுமார் 21 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது விசாரணை நிறைவடைந்து 5 பேர் அந்த வடமாநில கொள்ளையர்கள் 5 பேரும் தற்பொழுது குமாரபாளையம் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இர்பான், சவுகின் கான், முகமது இக்ரம், சபீர், முகமது ஆகிய 5 வடமாநில கொள்ளையர்கள் தற்பொழுது வெப்படை காவல் நிலையத்திலிருந்து குமாரபாளையம் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். வழியில் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் 5 பேருக்கும் மருத்துவ பரிசோதனையானது செய்யப்பட இருக்கிறது. 5 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்னர் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளையிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசாரும் இந்த வழக்கு குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தவிர்த்து இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திருச்சூரில் இருந்து 3 காவல் நிலையங்களைச் சேர்ந்த போலீசாரும் இந்த விசாரணை நடைபெறக்கூடிய வெப்படை காவல் நிலையத்துக்கு வந்திருந்தார்கள். இதே போல ஆந்திர மாநிலத்திலிருந்தும் போலீசார் இந்த வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். தற்போது தமிழக போலீசார் விசாரணை நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து இங்கிருந்து மற்ற மாநில போலீசார் அவர்களிடம் என்னென்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தப்பட்டது என்பது குறித்த தகவல்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பின்னர் அடுத்த கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். கேரள மாநில போலீசாரை பொறுத்தவரை அவர்களது சட்ட நடவடிக்கைகள் அங்கு கேரளாவில் திருச்சூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு பின்னர் அடுத்த வாரம் 1 வாரம் கழித்து இந்த 5 பேரையும் காவலில் எடுத்து இந்த கேரளாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த 3 ஏடிஎம் கொள்ளைகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களில் மட்டும் மொத்தம் 4 ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்டிருப்பது கிருஷ்ணகிரியில் 1ம் கேரளாவில் 3ம் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதை தவிர்த்து இந்த கும்பலுக்கு பல்வேறு இடங்களில் இந்த இதுபோன்ற ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருப்பதன் காரணமாக அந்தந்த பகுதிகளில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைரேகைகளையும் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கைரேகைகளையும் ஒப்பிடக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த ஒப்பீடுகளோட அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் நடைபெற்றக்கூடிய இந்த ஏடிஎம் கொள்ளைகளில் இவர்களுக்கு தொடர்பு இருந்தால் அந்த வழக்குகளிலும் இவர்களை சேர்த்து விசாரிப்பதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது விசாரணை நிறைவேறு பெற்றிருக்கூடிய நிலையில் டிஐஜி உமா, சேலம் சரக டிஐஜி உமா விசாரணை குறித்த நிலவரங்களை எஸ்பி ராஜேஷ் கண்ணா மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதன் பின்னர் தற்பொழுது இந்த 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அசார் என்பவர் அந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவருக்கு நாளை அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதன் பின்னர் அவர் உடல்நலம் தேறிய பின்னர் அவரை தனியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு இந்த 5 பேரும் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எந்த சிறையில் அடைப்பது என்பது குறித்த உள்ளிட்ட தகவல்கள் அங்கிருந்து தெரிய வரும். தேவா, தகவலுக்கு நன்றி குருசாமி. தமிழ்நாட்டில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவித்திருக்கிறது. கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உட்பட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெப்பச்சலனத்தின் காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக அதிக அளவு வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை பொழிவு பெறுவது என்பது தமிழ்நாட்டில் இயல்பான ஒன்று. அந்த வகையில் தற்போது இன்றைய 24 மணி நேர நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடித்த கும்பல் தமிழ்நாட்டு காவல்துறையிடம் சிக்கியது எப்படி? சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில் நடைபெற்ற இந்த த்ரில் சேசிங் எங்கு தொடங்கியது? என்ன நடந்தது? பார்க்கலாம் இந்த தொகுப்பில்.
கேரள மாநிலம் திருச்சூரில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு கொள்ளையடிக்க தொடங்கிய கும்பல் சுமார் 5 மணி அளவில் அங்கிருந்து தப்பியதாக தெரிகிறது. கேரளாவில் கைவரிசை காட்டிய கும்பல் தொடர்பாக கோவை, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்ட காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு காவலர்கள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட தொடங்கினர். அப்போது காலை 9 மணி அளவில் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குமாரபாளையத்தில் கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக சென்றது. காவலர்களை கண்டதும் நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரி சைக்கிள் மற்றும் கார் மீது மோதியது. இதனைத் தொடர்ந்து சுமார் 9:30 மணி அளவில் காவலர்களுடன் இணைந்து அப்பகுதி மக்களும் கண்டெய்னர் லாரியை துரத்தினர். காலை 10 மணி அளவில் வெப்படையில் இருந்து சங்ககிரி செல்லும் சுங்கச்சாவடியில் சுமார் 30 இருசக்கர வாகனங்களில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர். காவலர்களை கண்டதும் சுதாரித்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் 10-15 மணி அளவில் வாகனத்தை யூட்டர்ன் அடித்துக் கொண்டு ஈரோடு செல்லும் சாலையில் குறுக்கு வழியில் புகுந்தார். இதனை முன்கூட்டியே கணித்த காவலர்கள் அந்த குறுக்கு வழியில் தடுப்புகளை அமைத்திருந்தனர். செய்வதறியாது திகைத்த கொள்ளையர்கள் காலை 10:30 மணி அளவில் லாரியில் இருந்து தப்பிக்க முயற்சித்தனர். அவர்களை பொதுமக்கள் சுற்றி வளைத்து தர்ம அடி கொடுத்தபோது கண்டெய்னர் லாரியின் பின்பக்க கதவை காவலர்கள் திறந்தனர். அதில் இருந்த 2 கொள்ளையர்கள் துப்பாக்கி மற்றும் கடப்பாரையால் காவலர்களை தாக்கிவிட்டு முட்புதருக்குள் ஓடினர். அவர்களில் ஒருவரை காவல் ஆய்வாளர் தவமணி துப்பாக்கியால் சுட்டார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு 25 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த சேசிங் தமிழ்நாடு காவல்துறையின் தீரத்திற்கு சான்றாக கருதப்படுகிறது. இப்போ 2026 களம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ புதியவர்களாக விஜய்லாம் உள்ள களத்துக்கு வர்றாரு. 3 அணிகள் குறைந்தபட்சமாக இப்போவே இருக்குது. அது 4 ஆகுதா என்னன்னுலாம் தெரியாது. இப்போ அந்த களம் மாறுது, புதிய களமாக இருக்கும் 26 அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஓட் பேங்க் வந்து செதறலை. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகும் அந்த ஓட் பேங்க் ஓரளவுக்கு வந்து அவங்க இன்டாக்டாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன் ஃபியூச்சர் வந்து அதை எரோட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்த பிறகு அதுக்குள்ளே ஒரு எரோஷன் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளில் இளம் தலைமுறையினர் வாக்குகள்லாம் அந்த பக்கம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தளவு கட்டமைப்பு ரீதியாக அவங்க வலுவாக இருக்கிறதும் கூட்டணிங்கிற அடிப்படையில் வலுவாக இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, திமுக கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இங்கே பிஜேபிங்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நிலையில் விஜய் வந்து ஒரு வேளை 2வது சக்தியாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தலை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேசியிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து? அது அவருடைய பிரமை. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்கு? இல்ல, அது என்ன கட்சி, நாங்க வந்து இப்ப நாங்க 2வது இடத்துல இருக்கோம் நிறைய இடங்கள்ல. ஆனா நாங்க நிரூபித்து இருக்கிறோம். அதுக்கப்புறம் நிரூபிக்காதவர்களை வைத்து சொல்லிக் கொண்டிருப்பதுல என்ன அர்த்தம் இருக்கு? அந்த அளவுக்கு உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. உருவெடுக்கட்டும், அப்புறம் பாப்போம். நீங்க ஏன் உருவெடுக்கிறதுக்கு முன்னால நீங்க ஏன் உருவெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரும். அவர் சொல்வதிலிருந்து எதிர்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே ஒப்புக்கொள்ள. ஆக திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. தமிழகத்தில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொழிந்தது.
சென்னை போரூரில் நேற்று பெய்த மழையால் போரூர் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்தது. ராஜகோபால் நகர் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவற்றை அகற்ற மக்கள் கடும் அவதியடைந்தனர். மழை நீருடன் கழிவு நீர் கலந்ததால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதேபோல் செம்பரம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். காஞ்சிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த மழையின் காட்சிகள் தான் இவை. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்ததால் விவசாயிகள் விவசாய பணிகளை செய்ய முடியாமல் இருந்து வந்தனர். இந்நிலையில் இரவில் லேசாக தொடங்கிய மழை பின்னர் இடிமின்னலுடன் கனமழையாக மாறியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் கோவில்பட்டி நகரில் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. கோவை நகரிலும் நேற்று மாலை சில இடங்களில் மழை பொழிந்தது. கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், லாலி ரோடு, சாய்பாபா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. 20 நிமிடங்கள் கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோல் ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை கொட்டியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.